ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் லேஅவுட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேஅவுட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் வந்துட்டு ஹெடர் பார்ட் தனியாக, ஒரு இமேஜ் செக்ஷன் தனியாக, ஒரு ஆட்ஸ் காலம் தனியாக, ஸ்போர்ட்ஸ் காலம் தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு ஈஸி ரீடபிலிட்டிக்காகவும் அண்ட் தென் பார்க்கறதுக்கு ஐ கம்ஃபர்டபிலிட்டிக்காகவும் யூஸ் பண்ணுறது தான் லேஅவுட் செக்ஷன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு HTML கிரியேட் பண்ணியிருக்கிறத ஒரு லேஅவுட்க்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் இன்பில்ட் எலமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஹெடர், நேம், செக்ஷன், ஆர்டிக்கல், அசைட், ஃபூட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் செக்ஷனுக்கு வந்து லேஅவுட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு HTML எப்படி ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹெடர் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இந்த ஹெட்டர் பார்ட்டில் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜோட டைட்டிலு, ஒரு லோகோ, ப்ராடக்ட் நேமு, ஒரு மெயின் ஹெட்டிங்கு, அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஹெட்டர் பார்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் நேம் கொடுக்குறேன். ஓகே, ப்ராடக்ட் நேம் வந்துட்டு ஹெட்டரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது நமக்கு ஈஸியாக நமக்கு விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ப்ராடக்ட் நேம் ஒரு ஹெட்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் செக்ஷன் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நான் ப்ராடக்ட்டோட மெயின் ஹெட்டிங்காக யூஸ் பண்ணுவோம். இல்லை அந்த ப்ராடக்ட்டோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், ஒரு சம்மரி, அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஆர்டிக்கல் செக்ஷனில் ஒரு மெயின் கண்டென்ட் இதில் தான் வந்துட்டு போடுவோம். என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் நம்ம இதில் போட போகிறோங்கிற ஒரு சம்மரி மாதிரி அது எல்லாமே வந்துட்டு இந்த ஆர்டிக்கல் செக்ஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு லாரம் 10ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஒரு செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கலில் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கலர் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ ஒரு ஹெட்டர் செக்ஷன், ஒரு ஆர்டிக்கல் செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன் டேக்ல என்ன யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ அந்த ஆர்டிக்கல் கண்டென்ட்ஸில் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஒரு மெயின் கண்டென்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அந்த கண்டென்ட்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எலாபரேட் பண்ணி செக்ஷன் டேக்ல வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு ஷார்ட் அவுட் சம்மரி மாதிரி கொடுத்துருந்தோம்ல. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக லாரம் 15 கொடுத்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட் கண்டென்ட்ஸ் வந்து செக்ஷன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுற கண்டென்ட்ஸ்க்கு ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த செக்ஷன் டேக்ஸில் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, இதை நம்ம செக்ரிகேட் பண்ணுறதுக்காக இதுக்கு ஒரு ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரௌன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ப்ராடக்ட் ஒரு ஹெட்டர் நேமு, ஒரு ஆர்டிக்கல் செக்ஷன், ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, இதுக்கு வந்து கண்டென்ட்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் லெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு அசைட் செக்ஷன் என்ன யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ அந்த ஆர்டிக்கல் செக்ஷன் இந்த 2 கண்டென்ட்ஸ்க்குமே ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து ஒரு இமேஜஸாவோ, ஒரு விட்ஜஸாவோ, இல்லை ஒரு சைட் பாராவோ மாதிரி ஒரு எலமெண்ட்டாக கிரியேட் பண்ணுறது தான் வந்துட்டு அசைட் செக்ஷன். ஸோ இந்த அசைட் செக்ஷன் வந்து சைடில் வரும். சைடில் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் நான் ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த அசைட் செக்ஷனில் ஒரு இமேஜ் டேக் ஒன்று கொடுக்குறேன். ஒரு இமேஜ் டேக் ஒன்று கொடுத்து ஒரு சோர்ஸ் அட்ரிபியூட்டில் இப்போ நான் இங்கே இருக்கிற இமேஜஸ் டிஃபால்ட் இமேஜஸ் எடுத்துக்கிறேன். cake.jpg அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இமேஜ், இல்லை cake.jpgங்கிற இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் இமேஜஸாக என்ன ஷோ பண்ணணும்னா, திஸ் இஸ் அ கேக் இமேஜ்னு சொல்லி ஷோ பண்ணும். இதுக்கு ஒரு வித் அண்ட் ஹைட் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஒரு 150 பிக்சல் வித்து அண்ட் ஹைட் வந்து ஒரு 150 பிக்சல். ஓகேவா, இமேஜஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ப்ராடக்ட் நேமு, அசைடு, இமேஜஸ் எல்லாமே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இமேஜஸ் வந்து இந்த அசைட் செக்ஷன் வந்துட்டு எனக்கு சைடில் விசிபிள் பண்ண அப்படிங்கிறதுக்காக இந்த அசைடுக்கு மட்டும் ஒரு ஸ்டைல் அட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டைல் டேக்ல இந்த அசைட் செக்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு ஃப்ளோட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறேன். லெஃப்டில் ஃப்ளோட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் அந்த இமேஜஸ் இருக்கும். மற்ற செக்ஷனு, ஆர்டிக்கல் எல்லாமே வந்துட்டு இந்த ரைட் சைடில் விசிபிளாக இருக்கும் நமக்கு. ஓகேவா, இந்த பக்கம் மேலே ப்ராடக்ட் நேம் வந்து ஹெட்டரில் இருக்கும். ஓகேவா, இப்போது இந்த இமேஜஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 100 பிக்சல் கொடுத்தோம்னா இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஃபூட்டர் செக்ஷனில் வந்து ஒரு காப்பி ரைட்ஸ், ஒரு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஃபூட்டர் செக்ஷனில் கிரியேட் பண்ணுவோம். ஒரு ஃபூட்டர் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபூட்டர் டேக்ல ஒரு காப்பி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ அதை சேவ் பண்ணுறேன். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு லேஅவுட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம். ஹெட்டரு, அசைட் செக்ஷன், ஆர்டிக்கிள் செக்ஷன் அண்ட் செக்ஷன். இதுக்கு ஆர்டிக்கிள் ரிலேட்டடான கன்டென்ட்ஸ் அண்ட் தென் ஃபூட்டர் செக்ஷன். இது எல்லாமே சேர்த்தது தான் வந்துட்டு லேஅவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில இருக்கிற கன்டென்ட்ஸ் எல்லாமே நீங்க சென்டர் பண்ணணும்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நெறைய சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி சென்டர் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இந்த லேஅவுட் செக்ஷன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம எலாபரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நேவா. நேவ் பார் வந்துட்டு ஹெட்டர் செக்ஷனுக்கு கீழ யூஸ் பண்ணுவாங்க. நேவ் டேக்குள்ள. ஓகேவா? இந்த நேவ் டேக்குள்ள தான் வந்துட்டு நம்ம ஹோமு, அபவுட் அஸ், கான்டாக்ட் ஒரு பேஜ நேவிகேட் பண்றது கன்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த நேவ் பார்க்குள்ள போடுவோம். இந்த பட்டன கிளிக் பண்ணா எனக்கு நெக்ஸ்ட் பேஜ்க்குள்ள போணும். இந்த பட்டன கிளிக் பண்ணா எனக்கு க்ளோஸ் ஆகணும், லாக் அவுட் ஆகணும், லாகின் ஆகணும். அந்த மாதிரி ஒரு பேஜ நேவிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற கன்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த நேவ் பார்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப நான் சும்மா ஒரு ஹோம் குடுக்குறேன். இதுல இதுக்கு ஒரு ஸ்டைல் அட்ரிபியூட் குடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்டைல் அட்ரிபியூட், இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர், ஸ்டைல். ஓகேவா? இதுல இன்னும் வேற கண்டென்ட்ஸ் நீங்க குடுக்கணும்னாலும், இப்ப இதுலயே நான் ஸ்பான் டாக் ஒண்ணு யூஸ் பண்ணி அபவுட் யூஸ் பண்றேன். பக்கத்துலயே எனக்கு அபவுட் அஸ் வந்துருச்சு. இப்ப இன்னொரு ஸ்பான் டாக் யூஸ் பண்ணி கான்டாக்ட் யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸ்பான் டாக் யூஸ் பண்ணோம்னா நமக்கு பக்கத்துல வரும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லேஅவுட் கிரியேட் HTML யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லேஅவுட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக கிரியேட் பண்ணது தான் இந்த இன்பில்ட் எலிமெண்ட்ஸ் ஹெட்டர், நேவ், அசைட், ஆர்டிக்கல், செக்ஷன் அண்ட் ஃபூட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோஸ்ல ஆடியோ டேக் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.